வாழ்க, மரியே வாழ்க. இப்போ இந்த தாயை பற்றி தான் இதில் இந்த டாபிக் மொத்தமும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய அறிவு கேட்டிய வரைக்கும் இவங்க தான் எல்லாமே. அன்னை மரியாள், இவங்க தான் பரலோகம், இவங்க தான் ஆவி, என்னென்ன உண்டோ அது எல்லாமே இவங்க தான். நீங்கள் எல்லோரும் இங்கே நம்ம எல்லோரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்றால் அது அன்னை மரியாள் நமக்காக விட்ட ஒவ்வொரு கண்ணீர், அவருடைய கண்ணீர் தான் இங்கே ஒவ்வொரு துளிகளாக அமைந்திருக்கிறது. நாம் எல்லோரும் அவர்களுடைய அந்த கண்ணீருக்குள் மூழ்கி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு அங்கலாய்ப்பு உண்டு. பைபிளில் படிக்கும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கும், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி இருக்கும். அப்போ இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அது என்னை பற்றியே சொன்னது மாதிரி இருக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னை பார்த்தே இது சொல்கிறது மாதிரி இருக்கு. எல்லோரும் அங்கேயே போட்ட உடனே பெரிய ஃபாதர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்க. ஆனால் உண்மையான கல்லறை நாங்கள் தான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கல்லறை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வேறு யாருமே இல்லை, நாங்கள் தான். இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் கல்லறை தான், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த கல்லறையிலிருந்து உயிர்கள் எழும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த கல்லறையும் திறக்கக்கூடியவர். அல்லேலூயா. இது அன்னை மரியாவுடைய அந்த வார்த்தையினால் இவைகள் எல்லாம் நடக்கிறது. இந்த கல்லறையும் ஆண்டவர் எல்லோரும் இறந்து போயிருந்தோம், மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அது யாரால் என்றால் நம்முடைய தாய் அன்னை மரியாள். ஆவே மரியா. இப்போ இந்த தாயை புகழ்பவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லும். எல்லா தலைமுறைகளும் அன்னை மரியாவை பேறு பெற்றவர் என்று சொல்லியே தீரும். அந்த தலைமுறையில் நமக்கும் கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த தாயை புகழ்வதற்கு. இதோ நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய தாயை உற்சாகமாக நம்மை அழைத்து வந்து நமக்காக கண்ணீர் சிந்தின அந்த தாயை நாம் வாழ்த்துவோம். அவருடைய கண்ணீர் துளிகள் இந்த இடத்தை மூழ்கி இருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த கண்ணீருக்குள் நாம் இருக்கிறோம். அவர் சிந்தின கண்ணீர் இன்று நம்மை இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறது என்றால் அந்த தாயை உத்தமமாக கண்களை மூடி அவருடைய அழகையும் அவருடைய அன்பையும் தரிசித்தவர்களாக கரங்களை உயர்த்தி நம் அன்னையை நாம் புகழ்வோம். உடைய பிள்ளைகளை கடைக்கண் நோக்குகின்றீரே. இதோ நீர் அழைத்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைப்பதை கொடுத்து ஆசீர்வதியும் தாயே. இதோ உமது கண்ணீரினால் நீர் பெற்ற செல்வங்களை இதோ உமது பிள்ளைகளுக்கு அளவற்ற ஆசீரை ஊற்றும் தாயே. அம்மா நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க, அருள் நிறைந்தவளே ஆண்டவரின் தாயே, அம்மா நீ வாழ்க, எங்கள் அரசியே நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க. உம்மை புகழ்கின்ற தலைமுறைகள் பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள் தாயே. நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாயே. உமது கண்ணீருக்காக நன்றி செலுத்துகிறோம் தாயே. அம்மா நீர் தாமே இந்த இடத்தை ஆளுகை செய்திருக்கின்றீர். உமது கண்ணீர் துளிகள் இதோ எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பட்டிருக்கிறது தாயே. உமது அன்பின் உண்மை தன்மையை
இதோ எங்களுக்கு உணரச் செய்தீரே. உமக்கு கோடி நன்றி தாயே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவற்ற வரங்களையும் ஆசீரையும் கொடுங்கள் தாயே. ஒருவர் கூட இழந்து போகாமல் இதோ உமது மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு இறங்கி வந்தவரே, பரலோகத்தின் பெட்டகமே வாசலே, உம்முடைய பிள்ளைகளையும் பரலோக வாசலுக்குள் அழைத்துக் கொள்ளும். எல்லோரையும் இதோ ஆண்டவரின் அடிமை எல்லோரும் என்று சொல்லி வார்த்தையை சுமந்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை, இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி வார்த்தையை சுமந்தாயே. அம்மா நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க, அருள் நிறைந்தவளே ஆண்டவரின் தாயே. அம்மா நீ வாழ்க, எங்கள் அரசியே நீ வாழ்க. அகில உலகத்தின் ராக்கினியே, இதோ அடிமைகளை தேர்ந்தெடுத்தவளே, தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆடையால் மூடுங்கள் தாயே. இதோ இறந்து போயிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர் பெற்றெழச் செய்தவளே, இதோ உமது பிள்ளைகளை கருணையோடு கண்ணோக்கி அவர்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாயே. இறந்த கல்லறைகளிலிருந்து உயிரெழுப்பியவளே, உன்னத வல்லமை நிழலிடவே திருமகனை நீதாயே. உன்னத வல்லமை நிழலிடவே இதோ நிழலிடட்டும். திருமகனை நீதாயே. மாதாவினுடைய மகிமை நிழலிடட்டும். நீர் வாழ்க, எல்லா தலைமுறைகளும் உம்மை பேருடையாள் என போற்றட்டும். ஒவ்வொரு உதடுகளும் உம்மை துதிக்கட்டும். இதோ எங்களுக்கும் இதோ தூசிகளுக்கும் அந்த பேற்றை கொடுக்கவில்லை. நீர் வாழ்க, நீர் மட்டும் வாழ்க. அம்மா நீர் வாழ்க தாயே, உம்மை போற்றுகிறோம் தாயே. இதோ இறந்து போயிருந்த ஒன்றுமில்லாத பிள்ளைகளை இதோ அதிகாரமுள்ள பிள்ளைகளாகவும் பாம்புகளை மிதிக்கின்றவர்களாக உருவாக்கப் போகின்றேன். பரலோக வாசிகளாக அம்மா இதோ உமது வாசலை திறந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வாசலுக்குள் அழைத்துக் கொள்ளும். தலையை மிதித்தவளே, மூலகாடும் ராக்கினியே, கூழியின் தலையை மிதித்து போடும், மிதித்து போடும். மூலகாடும் ராக்கினியே, ராக்கினியே, அம்மா நீ வாழ்க, உம்மை வாழ்த்தும் பாக்கியம் பெற்ற இந்த கிரேசுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாயே. இதை நடத்துகிறவர் நீர். நீரே மேகம், நீரே மழை வெள்ளம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது ஆவியினாலே மூடும், ஆவியினாலே மூடும். அந்த ஆணவம் என்னும் கொம்பை உடைத்து போட்டவளே, இதோ யுத்தத்தை தொடங்கியவளே, மண்ணுலக யுத்தத்தை முடித்து இதோ வெற்றி வாகை சூடியவளே, உம்முடைய பிள்ளைகளுக்கும் இதோ பரலோகத்தை பெற்றுக்கொடும். மண்ணுல ஆசைகள் வேறறுக்கட்டும். நாங்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல. திருமண வேளையில் பரிந்துரைப்பவரே, ரசம் எமக்கு அருள்வாயே. இதோ ரசத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். வேளையில் பரிந்துரைத்தே, இதோ பரிந்துரைத்து ரசம் எமக்கு அருள்வாயே. இதோ மாற்று மருந்தை பெற்று தந்தார். நீ வாழ்க, நீர் வாழ்க, அம்மா நீ வாழ்க.
மாறும். அருள் நிறைந்தவளே ஆண்டவரே, அருள் நிறைந்தவளே அம்மா நீ இந்த இடத்திலே வந்து அமரும். எங்கள் அரசியே நீ வாழ்க. மேற்குரியா நாட்டிலே நீர் காட்சி கொடுத்தீடு. அம்மா நீ வாழ்க. உமது பிள்ளைகளும் தரிசிக்கிறோம். எங்கள் அரசி உமது அழகை தரிசிக்கிறோம். பரலோக வாசல்களை திறந்தவளே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீர் ஒருவரே இருக்கின்றீர். உமது வழியாகவே ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்திற்குள் வர முடியும். நீரே அந்த ஏணி. உமது பிள்ளைகளை ஏற்றும் கரங்களை பிடித்து. 2-3 நாள் எனக்கு தூங்கவும் இல்லை. எப்படி இவங்கிட்ட சொல்றது, நான் இந்த கிரேஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி டாப்பிக்கை கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் விலகி ஓடிட்டேன். இந்த டாப்பிக்கை கொடுத்தீங்கன்னா நான் வரவே மாட்டேன், இப்படிப்பட்ட டாப்பிக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அன்னை மரியாள் இரக்கம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய செய்தி தான், அவர்கள் தான் இந்த செய்தியை கொடுக்குறாங்க. அவங்க தான் இதை பேச முடியும். அவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும். பரலோகத்தில் ஒரு குழந்தையை சேர்க்க வேண்டும் என்றால் அவங்களால மட்டும்தான் முடியும். மரியே வாழ்க. வேற யாரும் நம்ம போகவே முடியாது. அன்னை மரியாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள்ல எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கும். அவே மரியா. அவங்களுடைய கரங்கள்ல நம்ம எப்படி போறது அதான் நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய கரங்கள்ல எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல கேட்ட பரலோகத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. பேர் விரும்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, நல்ல ஆர்வம். எல்லாரும் ஆர்வத்தை அவங்க தான் அழைக்கிறதும் அவங்க தான். அப்போ அவங்களுடைய அந்த இதை கேட்டோன்னா அடுத்த கேள்வி பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, பாவம் செய்தீர்களா? அடுத்த கேள்வி. ஒருத்தர் கை தெரியும், உள்ள கொண்டு போறாங்க. செய்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. இதுதான் பாஸ்போர்ட், பரலோகத்துக்குரிய பாஸ்போர்ட். இதுதான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துட்டு அடுத்து என்ன வரணும்? விசா வரணும். இப்போ பரலோகத்திற்கு பாவம் செய்தேன்னு சொல்லிட்டீங்க, விசா வர வேண்டியது இருக்கு. நம்ம என்னவும் செய்துட்டு ஐயா வாங்க எங்களுக்காக இந்த கல்லடியை வாங்க, நீங்க தான் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வந்த ஆளாச்சுல்ல, அதனால தயவு செய்து வந்து இதை வாங்கிட்டு போங்க. அவருக்கு வலிக்காதோ? அவருக்கு வலிக்காதா? வலிக்கும். பாவம் செய்கின்ற போது, நீங்கள் பாவ சங்கீதத்தை நடிக்கும்போது அவருக்கு ரொம்ப வலிக்கும். உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கெட் ரத்தத்தோடு தான் நீங்கள் வருவீங்க. நீங்கள் ஃபாதர்கிட்ட அறிக்கையிட்டு சும்மா வர்றதில்லை. அந்த பாவங்களுக்கு ரத்தம் சிந்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த பாவத்தை யார் தீர்ப்பது? உங்களுக்காக யாராவது ஒருவர் இருக்காரு என்று நீங்கள் அழைத்து வாருங்கள். உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? யார் வர இருக்கிறார்? யாராவது ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களை பாவத்தை, உங்க தண்டனையை அனுபவிப்பதற்கு நீங்களோ அல்லது உங்களுக்கு வேண்டியுள்ள யாராவது ஒருத்தர் இருக்கிறார்களா? நீங்க ரொம்ப யோசிச்சு பாருங்க. வருவாங்களா? யாருமே கிடையாது. பாருங்க, யாருமே கிடையாது. எங்க தேடினாலும் கிடையாது. ஆனால் இந்த தண்டனையை ஏற்பதற்கு நமக்கு முன்வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையான தகப்பன், உண்மையான அன்பு செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் மட்டும்தான். அதனால தான் பைபிளில் சொல்லி இருக்கு, இவரால் அன்றி யாராலும் இந்த உலகத்திற்கு மீட்பில்லை, யாரும் மீட்கப்பட முடியாது என்பதற்கு காரணம் இதுதான். அவர் ஒருத்தரால தான் நாம் பாவி என்று தெரிந்த பிறகும் நமக்காக இரத்தத்தை சிந்த வந்த ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். வேற யாருமே வர போறதில்லை. வேற யாரும் உங்களுக்காக உங்க கூட நிற்க போறதே கிடையாது. அதனால தான் சொல்லியிருக்கு, கடவுளுடைய அன்பை நாம் அனுபவித்தோம் என்றால் அதுக்கடுத்து யாரும் பாவம் செய்ய மாட்டோம். பாவமே நம்ம செய்ய மாட்டோம். செய்யறதுக்கு ரொம்ப யோசனை வரும். ஆண்டவருடைய இரத்தத்தை சிந்தனுமே, இன்னும் போய் அவர்கிட்ட போய் கேட்கணுமே. அவர் திரும்ப வருவார். வந்து அந்த கல்லடிகள் அவர் மீது பட்ட பிறகுதான் நமக்கு பாவம் மன்னிப்பு. அது மறந்து விடக்கூடாது. அதை நினைத்து கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிறது மாதிரி போய் ஆண்டவரே இதை பார்த்தேன் என்னை மன்னிச்சிருங்க, உடனே ஓகேப்பா நல்லது பிரச்சனை இல்லை நீ மன்னிப்பு கேட்டுட்ட. இல்லை, ஒருவர் அந்த தண்டனையை ஏற்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் இரத்தம் சிந்த வேண்டும். அதனாலதான் இந்த பாடுகளை நாம் தியானிக்கிறோம். நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்காக வர முடியும், வேற யாரும் வர முடியாது. அதனாலதான் அந்த அவரால் அன்றி வேறு யாரும் மீட்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நம்முடைய பாவங்களை, எல்லோருமே பாவிகள். இன்னும் உங்கள்கிட்ட பாவம் இருக்கா? இருக்கா? ஒன்றுமே இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு, போதுமான அளவு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு ஒரு பாடல் வழியாக, ஏன்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே போய் சொத்து சேர்க்கறதுக்கு போகிறோம். இன்னைக்கு நீங்கள் நிறைய சொத்தை வாங்கி கொள்ளுவங்க. பிரைஸ் தி லார்ட். விளங்க முடியாத மறை பொருட்களை அன்னை மரியாள் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, என்ன பிள்ளைகளுக்கு இவ்வளோ இதுவா, இவ்வளோ பாசமா? ஆமாம், நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். மரியே வாழ்க. எல்லோருமே நம்மை பாவ மன்னிப்பு எல்லாம் கண்களை மூடி, இயேசுடைய இரத்தம் நம் மீது தெளிக்கப்படும். பரலோகத்திற்குள் நாம் செல்லும்படியாக ஆண்டவரே என்னை இரத்தத்தால் கழுவும். அப்பா, அது பரிசுத்த இரத்தத்தை என் மேல் பூசும். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை அன்பு செய்கிறீரப்பா. குற்றம் செய்ததால் கூனி குறி சோர்ந்து படுத்திருக்கும் மகனே, இதோ கர்த்தர் மன்னிக்க காத்திருக்கிறார். ஓடிவா. டாடி, அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தான்
நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே பாவங்களை கண்முன் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர்தானையா. நீர்தான் தகப்பன் ஆண்டவரே. செய்த பாவங்கள் கண் முன்னே இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் கண்ணீரோடு ரத்தத்தை சிந்தினேன் ஆண்டவரே. எங்களை கழுவும் கழுவும் ஆண்டவரே. கல்வாரி அன்பை ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே பனியை போல அப்பா எங்களை வெண்மையாக்கும் ஆண்டவரே. எங்களை எவ்வளவோ நேசிக்கிறீரப்பா டாடி. டாடி எங்களை எல்லாரையும் கழுவும் ரத்தத்தால் கழுவும் தேவனே. டாடி கிருபையின்படியே பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ஊசப்படட்டும் டாடி. சுத்திகரிமையா. ஒவ்வொருவரையும் நீர்தான் உண்மையான தகப்பன் ஆண்டவரே. எங்களை மீட்க வந்த துணிகரமாய் நான் துணிகரமாய் தவறு செய்தேன் ஆண்டவரே. பாவம் செய்தேன் அப்பா. துணிகரமாய் நான் தவறு செய்தேன். துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க பலனில்லை. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். கல்வாரி ரத்தம் தூக்கி நிறுத்தும் இந்த இடத்தில் ஆடு போல பாயட்டும் ஆண்டவரே. கழுவும் இனி பாவம் செய்யாமல் ஆண்டவரே கைகளை கரங்கள் எல்லாவற்றையும் கழுவும் டாடி. டாடி எல்லா பாவங்களையும் நீரே நீரே ரட்சகர், நீரே ஆண்டவர். ஏசையா ஏசையா. மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் எங்கள் குற்றங்கள். நீர்தான் உண்மையான தகப்பன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினுடைய உண்மையை ஒவ்வொருவரும் தகப்பனே, உம்முடைய அன்பை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் நீர் இரக்கம் நீங்கதான்ப்பா. இல்லை இல்லை உம்மன்பிற்கு கல்வாரியிலே ஆண்டவருடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இரக்கத்தின் செல்வந்த நாம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று யோசித்து பாருங்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலையின் மதிப்பு என்ன ஆண்டவரே? யாரும் கொடுக்க முடியாத ஆண்டவரே, யாரும் கொடுக்க முடியாத பத்திரத்தை ஆண்டவரே, யாரும் கொடுக்க முடியாத நீர் செலுத்தினீரப்பா. மன்னிப்பது உங்களை விலை கொடுத்து மீட்டுக் கொண்டு தூரத்தில் வந்த இளைய குமாரனை மன்னித்தவரே நீங்க தான் டாடி. இந்த உலகத்துடைய மீட்பர் டாடி. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்பா. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. ரத்தத்தை சிந்தி மீட்க நீங்க ஒருத்தர் தான் தயாராக இருக்கீங்கப்பா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தால் முன்னே நிற்க
முடியாதையா. எங்களை மன்னிங்கப்பா. குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தால் அப்பா வெறுப்பை தாருங்க ஆண்டவரே. நிற்க முடியாதையா. இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீரே. டாடி, இனி பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. மகனே மன்னிங்க டாடி. நீங்க தான்ப்பா, மன்னிக்கும் நீங்க தான் எங்க உண்மையான தகப்பன் ஆண்டவரே. மன்னிக்கும் தெய்வம் நீங்க தான் ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவரே. கழுவி தூய்மை உங்களால மட்டும்தான். கல்வாரி உங்க அன்புக்கு முன்னால ஒன்றும் இல்லை அப்பா ஆண்டவரே. நான் பணியை யாரும் போலியான அன்பை அப்பா நீர் மாற்றும் உண்மையான அன்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உண்மையான அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. போலியான அன்பு அப்பா மாற்றி போடுங்க. நீதிமானாய் வாழ உலகம் போலியானது என்பதை, மறிக்க வேண்டும், அன்புகள் பொய் என்பதை ஆண்டவரே. பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் அன்பு மாயை ஆண்டவரே. நன்றி. உண்மையாக உண்மை அன்பு செய்ய ஆச்சரவர்த்தி சக்கரவர்த்தி சக்கரா நீர்தான். கிரீடம் உம்மாலன்றி மீட்பு இல்லை ஆண்டவரே. முகமெல்லாம் ரத்தம் காண்கின்ற உம்முடைய அன்பை ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கிரீடம் இதோ கல்வாரி இரத்தத்தால் முகமெல்லாம் ஒவ்வொருடைய இதயத்தையும் டாடி ஜீவன் தந்தல்லோ மீட்டி ஜீவனை கொடுத்து மீட்டீரே அப்பா. ஜீவன் தந்தல்லோ மீட்டி உங்க அன்பை ஆண்டவரே, உண்மையான அன்பை அப்பா ஒவ்வொருவரையும் உணர செய்யுங்க ஆண்டவரே. தேவனே ஒவ்வொருவரும் உண்மை அன்பு செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் அப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க ஒருத்தர் தான். கழுவி தூய்மையாக்குங்கப்பா. நீங்க தான் தகப்பன் ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் தான் அன்பு செய்யறது ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் தான் அன்பு செய்ய முடியும். உலகத்தின் அன்புகளை டாடி நீங்க தான்ப்பா, நீங்க தான். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே உங்க பாதத்துல வந்துட்டேன் அப்பா. அன்பின் தகப்பன் நீங்க தான், நீங்க ஒருத்தர் தான் டாடி. கிருபையின் உங்க பாதங்களை கட்டி பிடித்திருக்கிறோம். எங்களை கழுவுங்கப்பா. யாரும் தயாராக இல்லை ஆண்டவரே. டாடி நன்றி உங்க அன்பை எல்லோரும் எங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆண்டவரே. நீங்க தான் உண்மையான அன்பை, நீங்க ஒருத்தர் தான் அன்பு செலுத்துறீங்க டாடி. எல்லோரும் அப்பா எங்களை அன்பை உணர செய்யுங்கப்பா. நீங்க தான் டாடி எல்லாம் உண்மையாக அன்பு செய்கிற நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. வேற யாரும் எங்களை அன்பு செய்யறதில்லை ஆண்டவரே. அவங்க எல்லாருமே நாங்கள் நன்மை செய்தால் நன்மை செய்வாங்கப்பா. ஆனால் நாங்கள் பாவின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக உயிரை கொடுத்தீங்க. வேறு யாரும் எங்களை ஒரு சிறு துளி கூட ஆண்டவரே ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இல்லையப்பா. இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. உங்கள் அன்பை எங்களுக்கு தந்தீரே. இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உங்களை நான் நேசிக்கிறேன் டாடி, உங்களை அன்பு செய்கிறேன் அப்பா. இனி பாவம் செய்து உங்கள் ரத்தத்தை நான் விரயமாக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா இனி பாவம் செய்து உங்கள் ரத்தத்தை நான் வீணாக்க மாட்டேன் ஆண்டவரே. புண்ணியங்களை சேர்ப்பேன் ஆண்டவரே. பரலோகத்தில் சொத்துக்களை சேர்ப்பேன் ஆண்டவரே. அப்பா நன்றி தாழ்ப்பனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, ஆவே மரியா. எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11 to 17 முடிய. இது ரொம்ப
விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாம் அப்படியே பொருள் கொண்டு விடக்கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்து ஒயினாக மாற்றினார், ரசமாக மாற்றினார், அப்படி அல்ல. விவிலியத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் ஓமைகளாக எழுதப்பட்டிருக்கின்ற. ஓமைகள் என்றால் உண்மையான ஒன்றை விளக்குவதற்காக நமக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் போதிக்கிறார். போதிக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு ஆக அருமையான கருத்து. இயேசு கிறிஸ்து வயல்களில் விதைகளை போட சொன்னார். இன்னும் எல்லோரும் ஊதாரி மைந்தன் ஓமையை சொன்னார். அப்படி இப்படி என்று புகழ்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் 12 அவருடைய சீடர்கள் மட்டும் வந்து தனியாக அமர்ந்து கொண்டு கேட்டார்களாம், ஆண்டவரே இதனுடைய விளக்கத்தை சொல்லும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு மட்டும் கொடுத்து வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் கொடுத்து வைத்தவர்கள். விண்ணரசின் மறைபொருளை அறிவதற்கு சில பேருக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் சொல்றார், உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. சாதாரண ஒரு மனிதனுக்கு இதை உணர முடியாது. ரொம்ப கடினமான ஒரு செயல். விண்ணரசை பற்றி சொல்லுவது என்பது ஆண்டவர் அவங்க நினைச்சிருக்காங்க இயேசு கிறிஸ்து உலகத்தை பற்றி பேச வந்தார் என்று. உலகத்தை பற்றியில் அவர் விண்ணகத்தை பற்றி பேச வந்தார். எல்லா கருத்துக்களும் விவிலியத்திலே 46 ஓமைகள், 38 ஓமைகள் விண்ணரசை பற்றி மட்டும் பேசப்படும். விண்ணரசை பற்றி மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹெவன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் அதில் போட்டிருக்கிறாங்க, ஸ்லைடில் கொடுத்துருக்கிறாங்க. ஹெவன் என்பது இயேசு கிறிஸ்து வாழக்கூடிய தந்தையாக இறைவனுடைய ஒரு இடம். இரண்டாவது மீனிங் ஒருவருடைய உள்ளம். பிரைஸ் தி லார்ட். ஒருவருடைய உள்ளத்தில் அதை அனுபவிக்க முடியும். பரலோகத்தை ஒருவருடைய உள்ளத்திற்குள் கடவுள் வர முடியும். அதனுடைய பரலோகத்தினுடைய அனைத்து ரகசியங்களும் அதனுடைய எல்லாவற்றையும் ஒருவருடைய உள்ளத்திலே ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஆண்டவர் செய்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கேட்குறாங்க, பரலோகம் எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு காட்டுங்க, நாங்க உடனே பின்பற்றுகிறோம். அது எங்க இருக்கிறது? முதலில் ஒருவருடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். உள்ளத்தில் இருப்பவற்றை ஒருவன் சரி செய்து விட்டால் பரலோகம் கண்டிப்பாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஓமை வழியாக சொல்லி இருக்கிறார். எனவே முதலிலே நாம் பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்றால் முதலில் எதை பார்க்க வேண்டும்? எதை பார்க்க வேண்டும்? உள்ளத்தை பார்க்க வேண்டும். ஒருவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? உள்ளத்திற்குள் அந்த பரலோகம் பிரவேசிக்கும். இயேசு கிறிஸ்து உள்ளத்திற்குள் வந்து இருக்கிறார். அதை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க முடியும். யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. அந்த நிக்கதேமிடம் சொல்லுகிறார், அப்போ விண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றி சொன்னால் எப்படி நம்ப போகிறீர்கள் என்று அவரிடம் கேட்கிறார். இப்போ இதை ஒருவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீதிமொழிகள் 25:2 மறை பொருட்கள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய ஏக்கம், ஆர்வம், ஒரு மனிதனுக்கு கடவுள் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தேடுகிறானோ அந்த அளவிற்கு கடவுள் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் ஒருவருடைய உள்ளத்திற்கு. உள்ளத்திலே அவ்வளவுக்கு பெரிய பொக்கிஷங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்புறம் பொக்கிஷம் என்பது என்ன? ட்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ட்ரெஷர் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், அதாவது பொருட்களை சேர்ப்பதுதான் நம்ம பொக்கிஷம் என்று சொல்லுகிறோம். அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் திசாரூஸ் என்றால் ட்ரெஷரி ஆஃப் வேர்ட்ஸ், இறை வார்த்தை என்னும் பொக்கிஷம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அர்த்தத்தை பற்றி இறை வார்த்தை என்னும் பொக்கிஷம். அதனாலதான் அன்னை மரியாள் லூக்கா 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் பொக்கிஷங்கள் ஆக்கி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர்கள் தான் அந்த பொக்கிஷத்தை சேர்த்தவர்கள். அவர்கள் வழியாகத்தான் நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியே வாழ்க.
மதர் மேரி ட்ரெஷர்ட் ஆல் திங்ஸ் இன் ஹர் ஹார்ட். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னாங்க. திருப்பாடல் முழுவதையும் மனப்பாடமாக பாடிட்டே இருப்பாங்க. அவ்வளவுக்கு அவங்களுடைய உள்ளம் இறை வார்த்தையினால் நிரம்பி இருந்தது. எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தார். அவருடைய இதயத்திற்குள்ள எல்லா இறை வார்த்தைகளும் அடங்கி இருந்ததாம். அதான் உடன்படிக்கையினுடைய பெட்டகம், பேழை என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்துவது. அப்போ இந்த பரலோகத்தினுடைய பொக்கிஷங்கள் யாருக்கு கிடைக்கும்? 1 கொரிந்தியர் 2:9 தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை ஆய்ந்து அறியவில்லை. எந்த மனிதனாலும் இதை புரியவே முடியாது. யாருக்கும் இந்த பரலோகத்தினுடைய பொக்கிஷங்கள் என்னன்னு யாராலையும் தெரிய முடியாது. அதனால தான் இந்த டாபிக்கை கேட்டோன்னே எனக்கு 3 நாள் மயக்கம் வந்துட்டு. இது யாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. அன்னை மரியாள் ஒருவரால் ஆவியானவர் மட்டுமாலே வெளிப்படுத்த முடியும். மரியே வாழ்க. யோவான் 14:15 சொல்கிறது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அப்போ கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு ஆண்டவர் இந்த பொக்கிஷங்களை கொடுக்குறார். என்னென்ன பொக்கிஷம்? நம்ம என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சும்மா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனடியாக சும்மா தமாசுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். பிலிப்பியர் 3:20 இருக்குல்ல, விண்ணகமோ நம் தாய் நாடு, அங்கிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். நான் அப்புறம் இதை சும்மா சொல்லுவோம், ஆண்டவர் நம்பிக்கை இல்லை, அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன். உங்களுக்கு எந்த ஊர்? நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு எந்த ஊர்? திருச்சியா? நெய்வேலி? நல்லது. அப்புறம் நீங்கள் எல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? எந்த ஊர்? ஊரே இல்லையா? திருநெல்வேலி, மதுரை. வெரி குட். இங்கே இருந்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ல ஆரம்பித்தேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்துருங்க? உங்கள் சொந்த ஊர் என்ன? பரலோகம். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திலிருந்து நாம் வந்தோம். நாம் எல்லோரும் பரலோக வாசிகள். நீங்கள் சும்மா பேச ஆரம்பிங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க கிறுக்கன்தான். உலக பார்வையில் நாம் கிறுக்கர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், உங்களை இல்லாதவைகள் பொல்லாதவைகளை உங்களை பற்றி சொல்லும்போது அகமகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு கைமாறுகளாக கிடைக்கும். யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, உங்கள் ஊரு செத்தமா? பிரைஸ் தி லார்ட். பரலோகம் இதுதான் நம்முடைய சொந்த ஊர், சொந்த இடம். அதுதான் நீங்கள் இதை சொல்லணும், விசுவசிக்கணும். ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா பரலோகம்னு சொன்னால் சொந்தமாயிடும். ஆகும். ஆண்டவர் அதை செய்வார். நம்ம ஒருவேளை எங்கே இருக்கு எது இருக்கு அதை விசுவசித்து சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தகப்பன் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ எப்படி இந்த பரலோகத்தில் சொத்து சேர்ப்பு? அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இடம் என்ன? இது நம்ம வாடகைக்கு வந்திருக்கிறோம். பரிசுத்தாவியை வாடகை குடிகளாகத்தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போயிருக்கிறார், அங்கே போய் கேட்டால் அவருக்கு என்ன சிட்டிசன்ஷிப் இருக்கும்? நம்ம நாட்டிலேருந்து அரபு நாட்டில் போயிருக்கிறவருக்கு இஸ் எ இந்தியன் இல்லையா? இந்தியன் என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் இருக்கும். நமக்கு என்ன பாஸ்போர்ட் இருக்கு? என்ன இருக்கு? பரலோகம். பார்த்த உடனே தெரியும் இவங்கெல்லாம் பரலோக வாசிகள். நம்மகிட்ட யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பரலோக வாசிகள். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்க ஒரு ஆள் அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க? அங்கேயே வீடை கட்டி இல்லையா? வெளிநாட்டுக்கு போய் வீடை கட்டி அங்கேயே சந்தோஷமாக குடியேறுவீங்களா? அல்லது உங்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்து அங்கே நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா? என்ன நினைப்போம்? நம்ம எங்கே நிலையாக இருக்க போகிறோமோ அங்குதான் நாம் சொத்தை சேகரிப்போம். வேற எங்கேயுமே நம்ம சொத்து சேர்க்க மாட்டோம். எங்கு நமக்கு நிலையான இடம் இருக்கிறதோ அங்கே நம்ம. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர், நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம், இங்கிருந்து எங்க சொத்து சேர்க்க போகிறோம்? எங்க சொத்து சேர்க்க போகிறோம்? பரலோகத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ பரலோகத்தில் முதல்ல சொத்தினுடைய முதல் பகுதி என்ன?
நீங்கள் இப்போ ஒரு சொத்துன்னு சொன்னால் என்ன முதல் பகுதி என்ன வரும்? உங்களுக்கு சொத்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன வரும்? வீடுக்கு முன்னாடி நிலம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நிலம் வாங்க வேண்டும், பரலோகத்தில் நிலம் வாங்கி போடணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரமாணம், நியாய பிரமாணம், இதான் உண்மையான பிரமாணம். நீங்க வீட்டுகளுக்கு வச்சிருக்கீங்களா, அது பிரமாணம் கிடையாது. அது ஏமாந்துடாதீங்க. உள்ளத்திற்குள்ளால 10 கட்டளைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அங்கே நிலம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இதை நீங்கள் உள்ளத்திலே பொறித்து வைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அங்கே நிலம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நிலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் 10 கட்டளைகள். இதுதான் கட்டளைகளுடையது. அடுத்தது வீடு, பரலோகத்தினுடைய வீடு. மத்தேயு 7:24 சொல்லுகிறது, வீட்டை கட்டுறது எப்படி? வீட்டை எப்படி கட்டுவீங்க? மணல் வச்சா, செங்கல் வச்சா, ஹாலோ பிளாக்ஸ் வச்சா? எதை வைத்து கட்டுவோம்? உறுதி. எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க ஒவ்வொரு கட்டளைகளிலும் எவ்வளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்களோ அதான் உங்களுடைய வீடு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுக்கு உங்களுடைய வீடு உறுதியாக இருக்கும். தலையே போனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உறுதியான வீடு. அல்லேலூயா. அந்த வீட்டை யாரும் இடிக்க முடியாது. புயலோ மழை எதுவும் உங்களை அசைக்க முடியாது. உயிர் போனா போட்டும் அப்படின்னு நீங்க விட்டுறணும். உயிர் ஒண்ணுமே கிடையாது. உயிரை இழந்தவர்களுக்கு தகப்பன் மீண்டும் உயிர் கொடுக்கிறார். அப்புறம் 3வது வீட்டை கட்டிட்டீங்க. வீட்டில் முக்கியமானது என்னது? வீட்டில் எது முக்கியம்? வீட்டில் என்ன ஃபாதர் முக்கியம்? வீடு தான் முக்கியம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போன உடனே வீட்டுக்குள்ளே போக முடியுமா? எது? வாசல். வாசல் இருந்தோன்னு உள்ள போயிடலாம். சாவி. அல்லேலூயா. வீட்டினுடைய சாவி. இந்த சாவியை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அன்னை மரியாள் சொன்னதை பார்த்து. இந்த சாவி என்பது நானும் நினச்சி பார்த்தேன். இந்த பரலோகத்தை பற்றி படம் அதில் மத்தேயு 7:21 ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. எனக்கு பைபிளில் பிடிச்சதே இந்த பகுதி தான். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நம்ம அங்கே போவோம், அங்கே பேதுரு நிற்பார், அப்புறம் அங்கே இருந்து அவர் சாவியை எடுப்பார். இதெல்லாம் பொய் பொய் கதைகள். அதெல்லாம் அப்படி நம்பிட்டு இருந்துடாதீங்க. பேதுரு என்பது ஒரு அடையாளம், ஒரு ஓமை. பேதுரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? பாறை, உறுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேதுருக்கு அடையாளம். அப்ப பேதுரு யாரு? நாம் ஒவ்வொருவரும் பேதுரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்க போன பிறகு சாவி இருக்கும், அங்க போய் திறந்துக்கலாம். ஏமாந்துடக்கூடாது. சாவியை இப்பொழுதே நீங்கள் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வீட்டினுடைய சாவி உங்கள் கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சாவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாவி இருக்கா? இருக்கா? இருக்கு. எத்தனை பேர்கிட்ட இருக்கு? பிரைஸ் தி லார்ட். எல்லோருட்டையும் சாவி இல்லாமலே நீங்க போலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நல்லது. இதுதான் ஏமாற்றம். பரலோகம் என்பது இதை விடவும், இதுல தான் ஏமாற்று வழிகள் இங்கே தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா ஏமாந்துடுவாங்க. மத்தேயு 16:18 இதுல 22:35 2 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் இந்த பூமியில வந்தது எதற்கென்றால் இந்த சாவியை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். ஒரு படம் இருக்கும். ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில வந்தாருன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேதுரு ஒரு அடையாளம், பாறை. யாரெல்லாம் பாறையாக இருக்கின்றார்களோ எல்லாருக்கும் சாவியை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு போன உடனே மீண்டும் பழைய வாழ்க்கை, வேற சாவியை போட்டுறது. இந்த சாவியை விட்டுட்டு வேற சாவி, அப்புறம் இது சாவி போயிடும். அப்புறம் அங்கே பரலோகம் போயிடும். நீங்கள் அங்கே போயிட்டு கதவை தரைங்கன்னு போட்டு அடிக்கணும், ஒன்றும் திறக்காது, ஒன்றுமே திறக்காது. சாவி உங்கள் கையில் கொடுப்பார் ஆண்டவர், நீங்கள் போய் திறந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டுடைய சாவி யார்கிட்ட இருக்கும்? யார்கிட்ட இருக்கும்? உங்ககிட்ட இருக்கும். பாருங்க, சாவியை பிடிச்சு அப்படியே வச்சிருப்பார் பேதுரு. தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த திறவுகோல்கள் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ இந்த திறவுகோல்கள் என்னன்னா 2 கட்டளைகள் தான் அதில் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாக்கோல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதில் நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாம் முடியாது, கொஞ்சம் நாளாகினா கொஞ்சம் நாளாகி கொடுப்பார். இல்லை நான் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்தீங்கன்னா உன் கையில் தாக்கோல் கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த ஒரு கட்டளை என்னது? உன்னை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்யணும். கண்டிப்பாக அன்பு செய்யணும். யாரையும் பகைச்சிடாதீங்க, பகைக்கவே கூடாது. நீங்கள் பகைச்சிங்கன்னா அந்த சாவி எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. சாத்தான் என்ன வந்திருக்குன்னா நம்மகிட்ட இருந்து சாவி எடுக்கிறது தான் வந்திருக்கு. நீங்கள் விடவே கூடாது, யார்கிட்டையும் பகை வைக்கவே கூடாது. உங்களை அடித்தாங்களா ரொம்ப நன்றி, திட்டுனாங்களா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். இவைகளெல்லாம் தான் உங்களுக்கு பரலோக பொக்கிஷங்கள், இவைகள் தான். அப்போ இந்த சாவி என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இதை வைராக்கியமாக கடைபிடிப்போன்னு சொல்லுங்க. மாதா சொன்னாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சாவியை கொடுப்பேன். அல்லேலூயா. மரியே வாழ்க. 1 கொரிந்தியர் 6:14 நீங்கள் தூய ஆவியின் ஆலயம். அடுத்ததாக சாவி இருக்கு, வீடு இருக்கு, நிலம் இருக்கு. அப்புறம் யாரு தேவை? யாரு தேவை? நிறைய பேர் சாவியை வாங்கிடுவாங்க, வீடை கட்டிடுவாங்க, அப்புறம் நிலத்தை வாங்கிடுவாங்க, கடைசியில் எல்லாம் வாங்கிட்டு ஆளே இருக்காது. நம்மையே நம்ம அழித்து கொள்ளுவோம், தெரியாமலே இது நடக்கும். நிறைய பேர் தங்களுடைய உடலை அழித்து கொள்வார்கள். உடல் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உடலுக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறார். உடலை எவ்வளவுக்கு பரிசுத்தமாக்கணுமோ அவ்வளவுக்கு பரிசுத்தமாக்கிறான். எவ்வளவுக்கு உங்களுடைய எல்லா நரம்புகள், தோல் முதல் கொண்டு எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கி வைத்து கொள்ள வேண்டும். இந்த உடலை ஒருவர் அழித்தால் கடவுள் அவரை அழிப்பார். இப்போ உடலை குறித்து ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, உடல் செத்து போயிடுவேன். நீங்கள் 60 வயசானோன்னா நம்ம செத்துடுவோமா? இல்லை 100 வயசானோன்னா எல்லோரும் இறந்துடுவீங்களா? இறக்க மாட்டீங்களா? இறந்துடுவீங்க. தயவுசெய்து இப்படி சொல்லிடுறாங்க, நான் சாகவே மாட்டோம். அல்லேலூயா. பாவம் செய்தால் மட்டும்தான் சாவு. பாவம் இல்லைன்னா எப்படி சாவு வர முடியும்? வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கலுங்க. நாம் சாவோம் என்று சொன்னால் பாவத்தினுடைய இயல்பு நம்மிடம் இருக்கிறது. இயல்பு இருந்தால் தான் அந்த வார்த்தைகளை நான் உச்சரிப்போம். ஒரு அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் சாக மாட்டேன்னு சொல்லுங்கள். அது எப்படி சாக மாட்டோம்? என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் இல்லாத ஒருவனும் சாகவே மாட்டான். அல்லேலூயா. நாம் அனைவரும் சாகவே மாட்டோம். அதை நம்புங்க. 100 வயசானோன்னு போக மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. நீங்கள் அப்படியே நொடி பொழுதில் மறுரூபமாகும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளே வரக்கூடாது. அதுதான் இறை நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வார்த்தை. என்ன? சாவு. ஆண்டவர் அந்த சாவிற்கு சாவு மணி அடித்தார். பூசை கோயிலில் மணி அடிக்கிறாங்கல்ல, அது எதுக்கு? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரையும் கூப்பிடுறதுக்கா? அப்புறம் இங்கே கோயிலில் தூயவர் பாடும்போது மணி அடிப்பாங்க, எதுக்கு? எதுக்கு அடிக்கிறாங்க? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க மணி இருக்கு அடிச்சுட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கீங்களோ? எதுக்கு அடிக்கிறாங்க? சாவு ஒளிந்தது. பிரைஸ் தி லார்ட். அதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மணி ஒலிக்கப்படுகிறது. அந்த ஞாபகம், சாவு என்னும் மணியை ஆண்டவர் அடித்து சாவை அழித்து விட்டார். ஒவ்வொரு டைம் அந்த மணி அடிக்கும் போது நீங்க நினைக்கணும், சாவு ஒளிந்தது, ஆண்டவருக்கு நன்றி, சாவை ஒழித்து விட்டார். நாம் மாற்று பெற்று அப்படியே இருப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் தருவது யாக்கோபு 1:12 மணிமுடி. அன்னை மரியாள் அந்த இதை வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆயிரக்கணக்கான மணிமுடிகள் நீங்க வாங்கலாம். ஆண்டவர்கிட்ட இங்கேருந்தே சம்பாதிச்சு வச்சுக்கலாம். இங்கேயும் உங்க தலையில இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மணிமுடி என்றால் ஒருவர் சோதனையில் மன உறுதியுடன் தாங்குவோர் மணிமுடியை பெற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் மணிமுடி வைத்திருக்கீங்களா? அல்லேலூயா. எல்லோருக்கும் அன்னை மரியாள் கொடுப்பார். அல்லேலூயா. திருமண ஆடை
எல்லாமே நீதி, ஒருவர் நீதியோடும் நேர்மையோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் திருமண ஆடையை கொடுத்தார். திருவெளிப்பாடு 12:11 விண்மீன் புண்ணியங்களை பற்றி ஸ்லைடில். இப்போ இதெல்லாமே நிறைய பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு பாட்டோடு நம்ம முடித்துக்கொள்வோம்.